இந்த மாதிரி பூமியில வந்து விண்டு இந்த மாதிரி மாறி மாறி சுத்துதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, 1835 தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா அந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு? ஸோ விண்டுன்னு சொல்லி கேட்டால் அந்த பக்கம் உள்ள ஆன்சர், சைக்ளோன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த பக்கம் உள்ள ஆன்சர். ஓகேங்களா, ஓகே. அது ஏன் அப்படி மாறி சுத்துதுன்னு சொல்லிட்டு இன்னும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா, ஸோ நம்ம பூமியை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், அதே போல் வானத்தை பற்றி அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், கடலை பற்றி இன்னும் கடலில் வந்து ஒரு 5% தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். 95% என்னன்னு தெரியாது. ஸ்பேஸ்லேயும் அதே மாதிரி தான், 5%. ஸ்பேஸில் நம்ம கண்டுபிடிச்சதை விட எங்கே கண்டுபிடிக்கல, கடலுக்குள்ளே வந்து கண்டுபிடிக்கல நம்ம. ஓகேங்களா, ஏன்னா நம்ம அட்மாஸ்பியர் தாண்டி வெளியே போயாச்சு. பட் தண்ணிக்குள்ளே என்ன பண்ண முடியலை, ஒரு கொஞ்சம் தூரம் போனோடனே மூச்சு திணறி இருந்தது. ஓகேங்களா, அந்த அளவுக்கு ஒரு சில கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள்லாம் இருக்கு, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போய் ஆகணும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இப்போ நார்த்தன் சைடில் ரைட் ஹேண்ட் சைடு தானே விண்டு மூவ் ஆகும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன சுத்த ஆரம்பிச்சிருது, சைக்ளோன் வந்து சுத்த ஆரம்பிச்சிருது. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரினா கரெக்டாக சைக்ளோன் இந்த மாதிரி தான் சுற்றி இருக்கணும், ஏன்னா ரைட் சைடு தானே இங்கே மூவ் ஆகும் விண்டு நார்த்தில். ஆனால் சைக்ளோன் எப்படி சுற்றுதான், லெஃப்ட் இப்படி சுற்றிட்டு இருக்கான். ஓகேங்களா, அந்த காற்று போகிற டைரக்ஷன் இல்லாமல் மாற்றி சுற்றுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ புக்கில் என்ன இப்போ கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் சைக்ளோன் பற்றி. சைக்ளோன் நோட் பண்ணிக்கோங்க, 10 ஸ்டேட்டு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி முன்னாடி படிச்சிருப்போம். 9 கோஸ்டல் ஸ்டேட்ஸ் வந்து இருக்கு. இங்கே எதுக்கு 10 கொடுத்தாங்க, மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி சேர்த்து 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 9 தான் கோஸ்டல் ஸ்டேட்ஸ் வந்து இருக்கு. பாண்டிச்சேரி சேர்த்தீங்கன்னா ஒரு யூனியன் டெரிட்டரின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, 9 + 1 10. ஸோ அதே போல் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 13 டிஸ்ட்ரிக்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை கடலோர மாவட்டங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13 கடலோர மாவட்டங்கள். இப்போ சேஞ்சஸ் ஆகிருக்கலாம், ஏன் அப்படின்னா இப்போ டிஸ்ட்ரிக்டை நிறைய அதை பிரித்து வச்சிருக்காங்களா, அப்போ ஒரு சிலது வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கலாம், அப்போ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா, 13 கடலோர மாவட்டங்கள். அதுக்கப்புறம் இந்த 5 or 6 டிராபிக்கல் சைக்ளோன், வெப்பமண்டல புயல்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வருஷத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 இல்லைன்னா 6 புயல்கள் வந்து நம்ம இந்தியா வந்து தாக்குது. ஓகேங்களா, இதில் ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இது இம்பார்ட்டன்ட், 4:1. இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த 4:1ன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு சிலதுக்கு இந்த இதை ஆன்சராக போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்தியாவில் மொத்தம் இப்போ 6 புயல்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களே. ஸோ பே ஆஃப் பெங்கால், இங்கே அரேபியன் சி. ஸோ இதான் 4:1ன்னு சொல்லுவாங்க, 1:4, 4:1. ஸோ 4:1ன்னு சொல்லியிருக்காங்க. 4ன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் சைடு, 1ன்றது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அரேபியன் சைடு. ஸோ ஒரு 5 புயல்கள் வருடத்திற்கு வருதுன்னா ஒரே ஒரு புயல் தான் எங்கே அட்டாக் பண்ணுமா, அரேபியன் சீல வந்து அட்டாக் பண்ணும். மீத 4 புயல்கள் ஃபுல்லாமே பே ஆஃப் பெங்காலில் தான் அட்டாக் பண்ணும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எந்த மாதிரி கேட்கலாங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு புயல் வந்திருக்கு, இந்த புயல் வந்து எங்கே கரையை கடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. எந்த ஸ்டேட்டில் போய் கரையை கடந்துச்சு, எந்த டிஸ்ட்ரிக்டில் போய் கரையை கடந்துச்சு. டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா அடிக்க முடியாது, பட் ஸ்டேட்டு கொடுத்தா ஈஸியாக அடிச்சிடலாம். எங்கே அதிகமாக இருந்திருக்கும், வெஸ்ட் ஈஸ்ட் கோஸ்டல் சைடு தான் அதிகமாக வந்து இருக்கும். வெஸ்ட் கோஸ்டல் சைடு ஒரே ஒரு சைக்ளோன் மட்டும் தான் ஃபார்ம் ஆகுது, பட் ஈஸ்ட் கோஸ்டல் சைடு 4 சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ ஈஸ்ட் கோஸ்டல் சைடு ஏதாச்சும் ஸ்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஆன்சராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, புரியுதா ஏன் 4:1ன்னு சொல்லிட்டு? ஸோ விண்டோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 65 to 117 km/h ஸ்பீடில் வந்து சைக்ளோன் வந்து சுற்றிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து சைக்ளோன் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் கிடையாது, முன்னாடி இது December 12 and 2016 பார்த்தீங்கன்னா பர்தா புயல்னு சொல்லி நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து நிறைய சைக்ளோன்ஸ் வந்து வந்துட்டு போயிடுச்சு. ஓகேங்களா, இந்த டாபிக்கை பொறுத்தளவு இந்த சைக்ளோனோட பேர் தான் நீங்கள் படிச்சு வச்சுக்கணும், எந்தெந்த சைக்ளோன் எப்பப்போ வந்துச்சு. ஓகேங்களா, முன்னாடி 8 கண்ட்ரி வந்து இருந்திருக்கு. சைக்ளோனுக்கு பெயர் சூட்டும் முறைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு சைக்ளோனுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெயர் சூட்டுற முறை வந்து இருக்கு. இப்போ இந்த வர்த்தா, கஜா, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஒரு பேர் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அது எத்தனை கண்ட்ரிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 கண்ட்ரி. இப்போ ரீசெண்டாக எக்ஸ்ட் ஆயிடுச்சு, 13 கண்ட்ரி வந்து இருக்காங்க. ஸோ 9 10 5 கண்ட்ரி.
ஸோ ப்ளஸ் 5 கண்ட்ரிஸ் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஆயிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா 13 பெயர்கள் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் வர புயல்களை வச்சுக்கிட்டு பேர் வந்து மாற்றி மாற்றி வைப்பாங்க. ஓகேங்களா? இந்த வர்த்தான்றது யாரோடது? இந்தியா பேர் வச்சது. ஓகேங்களா? கஜான்றது யாரோடது? கஜா புயல் அது வேற கண்ட்ரி, தாய்லாந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ பாகிஸ்தான் ஒரு சில பேர் வச்சிருப்பாங்க, நிஷா. இந்த மாதிரி ஒவ்வொரு பேருங்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற வேற கண்ட்ரிஸ் வந்து வச்சிருப்பாங்க. இப்போ வந்து புயல்கள் ஃபுல்லாமே புரிஞ்சுதா? அதனால தான் ஒரு கண்ட்ரி 13 பேர் கொடுக்கணும். இதே மாதிரி 13 கண்ட்ரி என்னது 13 பேர் வந்து கொடுக்கணும். அதில் ஒவ்வொரு வருஷமும் வர புயல்களுக்கு ஃபுல்லாமே அந்தந்த நாட்டு கண்ட்ரியை ஆர்டர் வைஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியா வச்சுச்சுன்னா அடுத்த வருஷம் வர புயலுக்கு யார் வைப்பாங்க? பாகிஸ்தான் வைப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் வர புயலுக்கு தாய்லாந்து வைப்பாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் இந்த பேர் வச்சது யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. வர்த்தா புயல் யார் வச்சா, கஜா புயல் பேர் யார் வச்சா, அந்த மாதிரி கண்ட்ரியோட பேரும் கேட்கறதுக்கு வாய்ப்பு. ஓகேங்களா? ஓகே, இது நம்ம இந்தியாவில் வந்து புயலோட பேரு வர்த்தா. ஓகேங்களா? அப்புறம் இது நோட் பண்ணிக்கோங்க, NDMA ஃபுல் ஃபார்ம் இம்பார்ட்டன்ட், நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். ஸோ அப்புறம் ரூல்ஸ் ஆஃப் சைக்ளோன். சைக்ளோன் வரதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் தான் கொடுத்துருங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அது சும்மா ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரோட், வறட்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. வறட்சி முன்னாடியே சொன்னோம், பாலைவனன்றது வேற, வறட்சின்றது வேற. ஓகேங்களா? ஸோ பாலைவனன்றது அந்த இடத்துல மழையே பெய்யாது, எப்பவுமே வெப்பம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது. வறட்சின்றது ட்ரோட்டுன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை பெய்யும், எப்பயாவது ஒன் டைம் தான், சீசன் இல்லாத டயத்தில் மட்டும்தான் என்ன ஆகும், மொத்தமாக தண்ணி இல்லாமல் போய் வறட்சியாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா வறட்சின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? டிஎம்சி. ஸோ இந்த டிஎம்சி நோட் பண்ணிக்கோங்க, 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். ஸோ அதான் ஒரு டிஎம்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஸ்டேட்டுக்கு இத்தனை டிஎம்சி இருந்தால் தான் நம்ம வறட்சியில் பாதிப்படையலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு டிஎம்சின்றது பார்த்தீங்கன்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். ஓகேங்களா? அதே மாதிரி கியூபிக்னு போட்டிருக்காங்களா, அந்த ஒரு கியூபிக்கோட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா 28 லிட்டர்ஸ். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கியூபிக் ஃபீட்டோட வேல்யூ வந்து 28 லிட்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ டிஎம்சின்னா என்னது, 1 கியூபிக், ஒரு கனமீட்டர்ன்றது. டிஎம்சின்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 மில்லியன் கியூபிக் லிட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வெறும் டேட்டா மட்டும்தான். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்டா இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சும்மா டேட்டா மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 68% வந்து வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் ரெயின்ஃபால் மெஷர் பண்ணி வறட்சியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 750 மில்லிமீட்டர் அண்ட் 1125 மில்லிமீட்டர் மழை அளவு இருந்துச்சுன்னா 35% இது வந்து வறட்சியாக இருந்திருக்கு. அடுத்து 750 மில்லிமீட்டருக்கு மேலேனா 33% ரெயின்ஃபால். ஓகேங்களா? அடுத்து இந்த பாக்ஸ் கண்டென்ட் இம்பார்ட்டன்ட். இதில் இந்த கடைசி பாயிண்ட் பாருங்க, 60 சென்டிமீட்டர். அது இம்பார்ட்டன்ட். ஸோ வருஷத்துக்கு 60 சென்டிமீட்டருக்கும் குறைவாக மழை எங்கே பெய்யுதோ அந்த இதை தான் என்ன சொல்கிறாங்க, வறட்சின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம இந்தியாவில் எவ்வளோ எஃபெக்ட் ஆயிருக்கு அந்த இது மட்டும் தான் கொடுத்துருங்க. 60%, 12% பாப்புலேஷன் இந்தியாவில். ஸோ அப்புறம் ரோட்டுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், பின்னாடி என்னென்ன, வறட்சிக்கு முன்னே என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் ஆஃப்டர் அண்ட் பிஃபோர். ஓகே, ஃபாரஸ்ட் ஃபயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2018 வந்து நடந்துச்சு. ஸோ எந்த இடத்துல ஃபாரஸ்ட் வந்து தீப்பிடிக்கும், ஸோ 2 ஃபாரஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஃபாரஸ்ட் ஃபயர் டெசிடியஸ் அண்டு தான் ஃபாரஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க, டெசிடியஸ். ஸோ டெசிடியஸ்னா இலையுதிர் காடுகள்னு சொல்லியிருப்பாங்க.
டான் ஃபாரஸ்ட்னா முட்புதர் காடுகள்னு சொல்லுவாங்க. முட்புதர் காடுகள்னா ஒன்றும் கிடையாது, அந்த கருவேல மரம் அந்த மாதிரி இருக்கிறது தான் முட்புதர் காடுகள்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ரெண்டு ரீஜன்ல தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரெண்டு ரீஜன்ல தான் ஃபாரஸ்ட் வந்து உருவாகும், சாரி ஃபயர் வந்து உருவாகும். இது இம்பார்ட்டன்ட். ஸோ டெசிடியஸ் அண்டு டான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் சம்மர் அதிகமாக இருக்கிற டயத்துலேயே வந்து எல்லா இடத்துலையும் தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் மேஜராக எந்தெந்த ஃபாரஸ்ட்லாம் தீப்பிடிக்குதுன்னா இந்த ரெண்டு ஃபாரஸ்ட். அப்போ எவர் கிரீன் ஃபாரஸ்ட்ல தீப்பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்னா அங்கே இலைகள் ஃபுல்லாக எப்படி இருக்கும்? பச்சை பசேன்னு இருக்கும். ஸோ டெசிடியஸ் ஃபாரஸ்ட் என்னது? டெசிடியஸ்னா என்னது? இலையை உதிர்க்கிற மரங்கள் தான் பார்த்தீங்கன்னா டெசிடியஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா இலை உதிக்கிற டைம்ல என்ன ஆயிரும்? இலை ஃபுல்லாக காஞ்சி போன டைம். ஓகேங்களா? ஸோ அதில் வெயில் பட்டோன்னே ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? சார் நம்ம இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டேட்டில் வந்து நடந்திருக்கு. சரி, இந்த டேட்குள்ளே வந்து எங்கே போகக்கூடாதான்? ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருக்காங்க. February 15 டு April 15 வரைக்கும் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா கோடைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துருக்கு. ஸோ அந்த டயத்தில் வந்து ட்ரெக்கிங் இதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இந்தியாவில் அஃபெக்ட் ஆனவங்க இந்த இதெல்லாம் 25,000 பர்சன்ஸ் வந்து ஃபயரால் பாதிக்கப்படுறேன்னு சொல்லி கொடுத்துருங்க. இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு, வெறும் சும்மா டேட்டா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தேவைன்னா, மெயின்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தீங்கன்னா அப்போ இந்த டேட்டாலாம் நீங்கள் போட்டு எழுதிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம கரண்ட் ஈஸியாக அவ்வளோவா படிக்க மாட்டோம். எங்கே ஃபயர் நடந்திருக்கு, எத்தனை பேர் இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் தெரியாது. பட் ஏற்கனவே இருக்கிற டேட்டா ஸ்கூல் புக்கில் இருக்குது. அப்போ இதை தூக்கி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு வேணால் அந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கோ இந்த மாதிரி படிக்கும் போது உங்களுக்கு இந்த டேட்டாலாம் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு மெயின்ஸாக ரிட்டன் எழுதும்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஃபாரஸ்ட் ஃபயரை போட்டிங்கன்னா மெட்டீரியல் எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் ஸ்கூல் புக்கில் இவ்வளோ டேட்டா கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இதை எடுத்து நீங்கள் இந்த இதெல்லாம் நோட் பண்ணி எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மார்க் போடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். ஸோ அப்புறம் ஃபயருக்கு முன்னாடியே ஒரு ஸ்லோகன் பார்த்தோமா? ட்ராப், கவர் அண்ட் ஹோல்ட் ஆன் சொல்லி பார்த்துருந்தோம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஸ்லோகன் இருக்குது, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ட்ராப், கவர் அண்டு ரோல். அதுக்கப்புறம் இது எமர்ஜென்சி நம்பர் 112. ஸோ ஃபயர் எமர்ஜென்சி நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 112. ஸோ அப்போ ஆம்புலன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100ன்னு சொல்லி வச்சுருக்காங்களா? 100 கிடையாது, 108. ஓகேங்களா? 100 வந்து போலீஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ 112ன்றது ஃபயருக்கு. ஓகேங்களா? 118ன்றது என்னது? 118 என்னது? 118 எமர்ஜென்சி தான். என்ன எமர்ஜென்சி சொல்லுங்கடா? விமென்ஸ் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். விமென் சேஃப்டிக்கு. ஓகேங்களா? 118. ஸோ ட்ராப், கவர் அண்ட் ரோல். ஓகேங்களா? எர்த்குவைக்கு ஒன்று பார்த்தோம், ட்ராப், கவர் அண்ட் ஹோல்ட் ஆன் சொல்லி பார்த்தோம் ஒரு ஸ்லோகன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபயருக்கு ட்ராப், கவர் அண்டு ரோல்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதானே பண்ணுவோம். தீ பிடிச்சவங்கள என்ன பண்ணுவோம்? அப்படி எரிய விட்டு வேடிக்கை பார்த்துக்குவோம். இல்லை ஒரு போர்வை பொத்திட்டு கீழே உருளுங்கன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ தான் தீ அணையும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் ட்ராப், கவர் அண்டு ரோல்னு சொல்லி ஒரு ஸ்லோகன் வந்து வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஹோல்டான்னு சொல்லி மட்டும் இருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஃபயருக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், ஃபயருக்கு பின்னாடி என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒன்று கேட்டோம். 118ன்னு சொல்லிக்கிட்டோம். அது விமன் சேஃப்டிக்காண்டி உள்ள ஒரு நம்பர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு லைட்னிங். ஸோ லைட்னிங்கில் ஃபேக்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. லைட்னிங் பார்த்தீங்கன்னா இடி, மின்னல் அந்த இது சொல்லுவாங்க, தண்டர்னு சொல்லியிருப்பாங்களா? ஓகேங்களா? லைட்னிங் மழை பெய்யறனால. இந்த இதில் இந்த ஃபேக்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு லைட்னிங்னால எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து வெளியே வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். 9982.2 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் கண்டென்ட் ஒன்று, ஒரு தண்டரோட சவுண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஃபாலோ ஆகும்னா 16 கிலோமீட்டர் வந்து அதோட சவுண்டு வந்து கேட்கும்னு சொல்லுவாங்க. சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இடி ஃபர்ஸ்ட் வருமா இல்லை மின்னல் ஃபர்ஸ்ட் வருமா? இடி தான் ஃபர்ஸ்ட் வருமா? தண்டர் ஃபர்ஸ்ட் வருமா? லைட்னிங் ஃபர்ஸ்ட் வருமா?
லைட்டு தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம காதுக்கு சவுண்டு முன்னாடியே கேட்டுறதுனால நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருது, சத்தம் தான் முன்னாடி கேட்குதுன்னு சொல்லி சொன்னோம். யாருக்கும் புரியலை போல. ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று சவுண்ட், இன்னொன்று லைட். ஸோ சவுண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இடின்னு சொல்லி சொல்கிறோம், தண்டர்னு சொல்கிறோம். லைட்னிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா மின்னல்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடியோட சவுண்டு மட்டும் நம்ம காதில் கேட்குறனால என்ன பண்ணிடுறோம், இடி தான் ஃபஸ்ட்டு வருது, அதுக்கப்புறம் தான் மின்னல் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே எது வந்துடும்னா, மின்னல் வரனால தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுண்டே வந்து வருது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா லைட்டோட ஸ்பீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். சவுண்டோட ஸ்பீடு, அதனால தான் நான் அதை ஆன்சராக சொல்லிட்டேன். சவுண்டோட ஸ்பீட் சொல்லுங்க பாருங்க. இந்த ஃபேக்ட்லாம் நம்மளுக்கு தெரியல, ஆனால் டக்குன்னு கொஸ்டினாக கேட்டாங்கன்னா மாட்டிக்கும். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 330 and 340 மீட்டர்/செகண்ட். அப்போ ஒரு சவுண்டோட ஸ்பீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்டுக்கு 330 இல்லைன்னா 340 ஸ்பீடில் தான் வந்து போகும். ஆனால் அது என்னது, லைட்டோட ஸ்பீடு 3 லட்சம் km/h மாதிரி. ஓகேங்களா? ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் வந்து லைட்டோட ஸ்பீடு வந்து போகும். ஓகேங்களா? ஸோ சூரியன் உதிச்சாருன்னா பூமிக்கு எவ்வளோ நேரத்தில் வரும் சன்னோட லைட்டு, சொல்லுங்க. எவ்வளோ நிமிஷத்தில் வரும்? நேரம்லாம் கிடையாது, நிமிஷம். 8 மினிட்ஸில் வந்துடும். ஓகேங்களா? அது படிச்சிருக்கீங்களா? ஸ்கூல் புக்லேயே ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம்ல. நம்ம சூரியன் காலையில் உதிக்கிறாருன்னா நம்ம பூமியில் வந்து அதோட ஒளி படும்ல. சும்மா அங்கே எந்திரிச்சோன்னா அப்படியே மொத்தமாக ஒளி படுமா என்ன? அந்த லைட் ட்ராவல் பண்ணி வருதுல, அதுதான் என்னது, ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வருது. அப்போ சன்னோட லைட்டு நம்மளுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா 8 நிமிஷம் புள்ளி 20 செகண்ட் ஆகும், 20 மைக்ரோ செகண்ட் மாதிரி. அப்போ 8 மினிட்ஸ்னா என்னது, பெர் செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகுது. ஆனால் எவ்வளோ நேரத்தில் வருது, 8 நிமிஷம். அப்போனா எத்தனை கிலோமீட்டர் வந்து தாண்டி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் சவுண்டோட ஸ்பீடும் 330. அப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னா இந்த ரூம்குள்ளே மட்டும்தான் கேட்கும், வெளியே போய் கேட்குமா? அப்போ அவ்வளோ தூரம் சவுண்டால் ட்ராவல் பண்ண முடியாது. பட் வெளிச்சன்றது எங்கே இருக்கு, இந்த ரூம்ல இருக்கு, அந்த ரூம்ல இருக்கு, அந்த ரூம்ல இருக்கு. அப்போ எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் என்னது, சவுண்டு வந்து 16 கிலோமீட்டர் வந்து வரைக்குமே சத்தம் வந்து கேட்கும்னு சொல்லி. ஓகே. அடுத்து லைட்னிங் போல்ட் டிராவல் ஸ்பீடு இந்த 80,000 km/s. ஓகேங்களா? லைட்னிங் இதுவே ஆவரேஜாக இருந்துச்சுன்னா 3 to 4 கிலோமீட்டர் கிட்ட லைட்னிங் ஓடுது இருக்குன்னு சொல்லி ஒரு சிங்கிள் லைட்னிங் ஓடுது. இந்த மாதிரி வரும்லப்பா எப்படின்னு சொல்லிட்டு வானத்தில் இந்த மாதிரி நடக்கும்ல, அதோடது மட்டுமே இந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டேட்டா கொடுத்து வச்சுருக்காங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் டைம்ஸ் வந்து என்ன நடக்குதா, லைட்னிங்கோட அந்த ஃப்ளாஷஸ் வந்து நடக்குது. ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி லைட்னிங் போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 மில்லியன் டைம்ஸ். டேக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 40. இந்த மாதிரி லைட்னிங் போகிறது பார்த்துக்கிட்டோம்னா வருஷத்துக்கு 3 மில்லியன் டைம்ஸ் வந்து போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டேக்கு கால்குலேட் பண்ணும்போது என்னதான் 40 டைம்ஸ் இன் செகண்ட். சாரி, ஒரு டேக்கு தான் 3 மில்லியன் டைம்ஸ் கரெக்டா, ஆர் 40 டைம்ஸ் எ செகண்ட் வேர்ல்டு வைட். உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் இப்போயே என்ன நடந்துட்டு இருக்குமா, 40 டைம்ஸ் வந்து எங்கேயாச்சும் ஒரு லைட்னிங் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து எனர்ஜி பாருங்க, 250 கிலோவாட் சொல்லி எனர்ஜி 100 வாட்டு. அதோட ஆவரேஜ் லைட்னிங் வந்து 100 வாட்டுக்கு தேவையானது. 100 வாட் லைட் வந்து அதில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இது இம்பார்ட்டன்ட், இது 30 செகண்ட்ஸ் கிடையாது, 3 செகண்ட்ஸ். இது நோட் பண்ணிக்கோங்க, இது மஸ்ட். ஓகேங்களா? ஸோ தண்டருக்கும் லைட்னிங்க்கும் எவ்வளோ கேப் இருக்கணும்னா 3 செகண்ட்ஸ் வந்து இருக்கணுமா. ஓகேங்களா? இப்போ என்ன சொன்னோம், லைட்னிங் வந்ததுக்கு அப்புறம் தான் சவுண்ட் வருதுன்னு சொல்லி சொன்னோமா, அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3 செகண்ட் இருக்கணுமா.
3 செகண்ட்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ஆபத்தில் இருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெளியில் சுற்றும் போது லைட் வந்து ஒரு செகண்டுக்குள்ளேயே இது தண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆபத்தில் இருக்கோம்னு அர்த்தமா? புரியுதா சொல்ல வருது? ஓகே, அதுதான் இங்கே 30 செகண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் 3 செகண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணுங்க. அடுத்து லைட்னிங் முன்னாடி என்னென்ன பண்ணணும், லைட்னிங் பின்னாடி வந்து என்னென்ன பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அது சும்மா ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க போதும். ஸோ இடி இடிச்சிச்சு, மின்னல் வெடிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், டெலிஃபோன், டிவி இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து சுனாமி. அதில் இதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம சுனாமி வந்து பார்க்கலாம். ஸோ சுனாமி சுனாமியும் ஈஸி தான், ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ நம்ம எர்த்குவைக் வந்து பார்த்தோமா, ஸோ லேண்டில் நடந்துச்சுன்னா எர்த்குவைக்கு, வாட்டருக்குள்ளே நடந்துச்சுன்னா அது சுனாமின்னு சொல்லிக்கிறோம். ஓகே, ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ எர்த்குவைக்கு தான் என்ன நடக்குது, நிலப்பகுதியில் நடந்துச்சுன்னா அது எர்த்குவைக்குன்னு சொல்லிக்கிறோம். கடலுக்குள்ளே நடந்துச்சுன்னா அது வந்து சுனாமின்னு சொல்லிக்கிறோம். அப்போ அந்த இடத்துலையும் டைவர்ஜன் அண்ட் கன்வர்ஜன் நடந்திருக்குமா? அப்போ நடந்த உடனே சடனாக நடக்கிறனால என்ன ஆகுது, தண்ணி ஃபுல்லாக சடனாக பேக்கு. நீங்கள் சுனாமி நிறைய படத்தில் பார்த்துருப்போம். சுனாமி வருதுன்னா என்ன நடக்கும், வாட்டர் ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு பின்னாடி போகும், அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும், மறுபடியும் மேலே ஏறி வரும். அப்போ அந்த இடத்துல ஃபால்ட் உருவாயிருந்துச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக சடனாக உள்வாங்கும். ஓகேங்களா? சடனாக அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா சுனாமின்னு சொல்கிறாங்க. ஒரு அதிர்வு மாதிரி தான். இப்போ ஒரு கிளாஸில் தண்ணி இருக்குது, டக்குன்னு இங்கே டேபிளில் தட்டினீங்கன்னா, டேபிளில் தண்ணி இருக்குது, அப்போ டேபிளில் தட்டினீங்கன்னா என்ன ஆகும், டக்குனா அந்த தண்ணி சேக் ஆரம்பிக்கும், மேலே தண்ணி என்ன ஆகும், சேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி தான் லேண்ட் ஃபார்ம்லேயும் நடந்துடும். ஓகேங்களா? சடனாக நடக்கிற நிகழ்வுனால தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுனாமியும் வந்து வருது. ஓகேங்களா? நம்மளுக்கு எப்போ சுனாமி வந்துச்சு, ஸோ 2004 வந்து சுனாமி வந்துச்சு. ஸோ December 26 and 2004 பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சுனாமி வந்துச்சு. ஸோ இங்கே சொன்னாங்க ரிக்டர் அளவுன்னு சொல்லிட்டு 8.9 ரிக்டர் ஸ்கேல். முன்னாடியே பார்த்தோம் ரிக்டர் ஸ்கேல்னா என்னது, மெக்காலே ஸ்கேல்னா என்னது. அந்த சுனாமியோட வேவ்ஸ் பாருங்க, 6லேருந்து 10 மீட்டர் வரைக்குமே, 10 மீட்டர் அளவுக்கு வந்து அதோட வேவ்ஸோட லென்த் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிக்டர் அளவு ஏற்கனவே பார்த்துருக்கோம், December 26 and 2004. ஸோ எங்கே அஃபெக்ட் ஆச்சுன்னா பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால் இப்போ தானே பார்த்தா 4:1 சொல்லிட்டு ஒரு ரேசியோ விட பார்த்தோம். 4:1 பே ஆஃப் பெங்கால். எங்கே அது ஆரிஜினேட் ஆச்சு இந்த சுனாமி, ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருந்தா இருக்கா, சுமத்ரா அண்டு இந்தோனேஷியா. இந்தோனேஷியா பக்கத்தில் ஆரிஜினேட் ஆயிட்டு எங்க வந்து தாக்கியிருக்கு எஃபெக்ட், பே ஆஃப் பெங்கால். இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கு, பே ஆஃப் பெங்கால் இங்கே இருக்கு, இந்தோனேஷியா இங்கே இருக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு மேலே தான் இந்தோனேஷியா இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே ஆரிஜினேட் ஆனது ஆஸ்திரேலியா போகாமல் எங்கே வந்திருக்கு, இந்தியாவை நோக்கி வந்திருக்கு. ஏன் இந்தியாவுக்கு வந்துச்சு சொல்லுங்க, நம்ம தான் பாவப்பட்டு ஜென்மம், நம்மளை தாக்கி அழிச்சிருவோம், இங்கே நல்லவங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி. அப்படி கிடையாது. இது ரெண்டுமே என்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேம் ஒரே பிளேட்டு தான். ஸோ இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்ததான் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓசானிக் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. முன்னாடியே 2 கான்செப்ட் சொன்னா ஓசானிக் பிளேட் அண்ட் கான்டினென்டல் பிளேட்னு சொல்லிட்டு. ஓசானிக் பிளேட்னா வாட்டர் அதிகமாக இருக்கும், கான்டினென்டல் பிளேட்னா நிலப்பகுதி வந்து அதிகமாக இருக்கும், லேண்ட் ஃபார்ம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓசன் இருக்கு, பே ஆஃப் பெங்கால் இருக்கு, அரேபியன் சி இருக்கு, இது ஃபுல்லாக சுற்றி இந்தியன் ஓசன் வந்துருக்கு. அப்போ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் ஓசன் பெரிய ஓசன் வந்து இருக்கு. அப்போ நீர்ப்பகுதி அதிகமாக இருக்கதா இந்த இடத்த என்ன சொல்கிறாங்க, ஓசானிக் பிளேட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சைடு தட்டினோம்னா இன்னொரு சைடு என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல ஆர்ஜினேட் ஆகிருக்கு, கடல் ஃபுல்லாக உள்வாங்கி எந்த பக்கம் இருக்கு, அந்த சைடு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுவே இந்தியா கிட்ட ஆர்ஜினேட் ஆயிடுச்சுன்னா
ஆஸ்திரேலியா சைடு சுனாமி போகும். புரிஞ்சுதா? ஓகேங்களா? ஓகே, ஸோ இதான் இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சுனாமின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது நோட் பண்ணிக்கோங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹைட்ராலஜி, நியூ டெல்லி. மேக்ஸிமம் எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸுமே நியூ டெல்லி கிட்ட தான் இருக்கும். ஒரு சிலர் தான் பெங்களூர் அந்த மாதிரி வந்து இருக்கும், பெங்களூர், ஹைதராபாத் அப்படின்ட்டு. ஸோ இது கூட இது இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸோ அடுத்து ஹைதராபாத்தில் இருக்கு பாருங்க, இன்காசிஸ், இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓசோன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். ஸோ இன்காசிஸ் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் வந்து இருக்கு. 2007 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஹைதராபாத்தில் வந்து இருக்கு. இது இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து ஒரு நாட்டிக்கல் மைலோட அளவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1.852 meters. இது கமா கிடையாது, 2. ஸோ 1 கிலோமீட்டர்ன்றது என்ன சொல்லுவோம், 1000 மீட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 1 மைல்ன்றது என்ன சொல்லுவீங்க, 1.6 மீட்டர்னு சொல்லுவீங்க. ஒரு நாட்டிக்கல் மைல்ன்றது என்னன்னு சொல்லுவோம்னா 1.8 மீட்டர்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், ஒரு மைல் ஈக்குவல் டு 1.6 மீட்டர், ஒரு நாட்டிக்கல் மைல் ஈக்குவல் டு 1.852 மீட்டர். ஓகேங்களா? அடுத்து சுனாமின்ற வேர்டு எங்க காயின் பண்ணியிருக்காங்க, முன்னாடியே பார்த்தோம். அசார்ட்ன்ற வேர்டு பார்த்தோமா, பிரெஞ்சு லாங்குவேஜ்ல இருந்து எடுத்திருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா சுனாமின்ற வேர்டு ஜாப்பனீஸ் வேர்ட்ல இருந்து எடுத்திருந்தாங்க. ஸோ டிஷ்யூ, அதாவது ஷூ, ஷூ மீனிங் த ஹார்பர், நாமி மீனிங் த வேவ். ஸோ சுனாமியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சூன்ற வேர்டு எதுக்கு, ஹார்பருக்கு, துறைமுகத்தை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, துறைமுகத்தை. நாமின்றது அலைகளை வந்து குறிக்குது, வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வேவ் வந்து குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், அவ்வளோதான் சொன்னாங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் இந்த ஃபேக்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோ. இன்காசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய வாட்டி கேட்டுறாங்க அந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல. ஓகேங்களா? இன்காசிஸ் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத். இல்லைன்னா சுனாமி எச்சரிக்கை மையம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுவும் என்னதான் சேம், ஹைதராபாத் தான். ஓகேங்களா? சுனாமி எச்சரிக்கை மையம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லைன்னா இன்காசிஸ்ன்னு சொல்லுவாங்க, நேஷனல் சென்டர் ஃபார் ஓசோன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் சொல்லிட்டு, பெருங்கடல் தகவல் சேவை மையம். இதோட தமிழ்ல பேர் வந்து பெருங்கடல் தகவல் சேவை மையம்னு சொல்லுவாங்க, பெருங்கடல் தகவல் சேவை மையம். சுனாமி எச்சரிக்கை மையமும் இதுதான். ஸோ பெருங்கடல் தகவல் சேவை, கடல்ல என்ன நடக்குதோ அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே. சார் லாஸ்ட் ஒன் கிடையாது, செகண்ட் லாஸ்ட், ரியாட். ரியாட் தானே இது பேர், சொல்லுங்க இங்கிலீஷ். ரியாட் சொல்லுவாங்க. எஸ், கலவரம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கலவரத்தினால என்ன நடக்குது, அதுவும் ஒரு டிசாஸ்டர் தான் சொல்லுவாங்க. ஸோ எப்போ கலவரம் இருந்துச்சுன்னா வேர்ல்டு லெவலில் 198 கண்ட்ரீஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் லெவல் அண்ட் 2015 சிரியா தான் மோஸ்ட் இதில் இருக்கான். அதுக்கடுத்து நைஜீரியா, ஈராக் அண்டு இந்தியா கலவரத்தினால இருக்கிறவங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது புக்கில், அதனால் அது மட்டும் நோட் பண்ணிக்கணும். கலவரமும் ஒரு விதமான என்னதான் டிசாஸ்டர் தான் வகைப்படுத்துறாங்க. அடுத்து பொல்யூஷன் இன் ஏர், இது மிகப்பெரியது, பொல்யூஷன் ஆஃப் ஏர். இதனால என்ன ஆகுது, மிகப்பெரிய டிசாஸ்டர் வந்து நடக்குது. ஓகேங்களா? இந்த பயோவார்னு சொல்லுவாங்கள்ல, கேஸ் மூலியமா, 7ஆம் அறிவு படத்துலலாம் காமிப்பாங்களே. ஸோ காற்று மூலியமா என்ன பண்ணிடலாம், டிசீஸை வந்து பரப்பி விட்டோம்னா, கொரோனா இப்போ ரீசெண்டாக தானே அந்த மாதிரி தானே வந்துச்சு. கொரோனா பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ வந்து எதுனே ஃபிக்ஸ் பண்ண முடியலை. ஓகேங்களா? சயின்ஸில் ஒன்று சொல்லுவாங்க, ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, அது பேர் காட்டணும் வர மாதிரி. ஸோ அந்த நேம் பார்த்தீங்கன்னா சடுதி மாற்றம் சொல்லுவாங்க, மியூட்டேஷன் சொல்லுவாங்க. மியூட்டேஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்ஏ வந்து அடிக்கடி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவோமா, ஆன்டிபயோட்டிக்னா என்னது,
நம்ம நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆன்டிபயோட்டிக்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம உடம்புக்கு சம்மந்தம் இல்லாத வேற ஏதாச்சும் ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ வந்து நம்மளை தாக்குச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து என்ன பண்ணுவோம், அதை எதிர்த்து சண்டை போடும். ஸோ இதே போலதான் கொரோனான்ற ஒரு டிசீஸ் வந்து அதுக்கு ஒன்று இருக்குமா, ஒரு டிஎன்ஏ சேஞ்சஸ் வந்து இருக்கும். இதோட ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், கொரோனா வந்து கியூர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா இந்த டிஎன்ஏ என்ன ஆகிட்டு இருக்குன்னா மியூட்டேஷன் ஆகிட்டே இருக்கு, அடுத்தடுத்து புது டிஎன்ஏவா உருவாகிட்டே இருக்கு. இப்ப டிஎன்ஏ ஃபர்ஸ்ட் இப்படி இருந்திருக்கு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்படி மாறிடுச்சு, அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு இப்படி மாறிடுச்சு. அப்ப நம்ம ஒருத்தவங்ககிட்ட இருந்து கொரோனாவை அஃபெக்ட் பண்ண ஒருத்தவங்ககிட்ட இருந்து அந்த டிசீஸ் எடுத்து செக் பண்ணீங்கன்னா ஒரு டிஎன்ஏ எப்படி இருக்கும், ஒரு டிஎன்ஏ இன்னொரு மாதிரி இருக்கும், ஒரு டிஎன்ஏ இன்னொரு மாதிரி இருக்கும். இப்போ சொல்லுங்க, இதுக்கு எப்படி ஆன்டிபயோட்டிக் உருவாக்குறது? தெரியாது. அதனாலதான் நம்மளுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கிட்ட என்ன ஆயிடுச்சு, அந்த வேக்சினேஷன் கண்டுபிடிக்கவே ரொம்ப நாள் ஆச்சு. ஓகேங்களா? புரிஞ்சுதா சொல்ல வருது? ஓகே. ஸோ இது மாதிரி இருக்கிறனால தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போ ஏர்னாலேயே நிறையா வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? பொல்யூஷன் ஆஃப் ஏர்னு சொல்லியிருக்கோம். ஸோ பிரைமரியான பொல்யூட்டன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இதெல்லாம் சல்ஃபர், நைட்ரஜன், கார்பன். அடுத்து இது என்னது, பர்டிகுலேட் மேட்டர்னு சொல்லியிருக்கோங்க. பருப்பொருட்கள், சின்ன சின்ன தூசு பொருட்களும் உங்களுக்கு என்ன ஆகுமா, அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பஞ்சு ஆலையில் வேலை பார்க்குறவங்க, ஓகேங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைரோசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நுரையீரல் டிசீஸ் வந்து வரும். ஓகேங்களா? மண்டே ஃபீவர்னு சொல்லுவாங்க. பஞ்சு அதிகமாக அந்த இடத்துல பஞ்சு வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்களப்பா, அதோட தூசு ஃபுல்லாமே மூக்கில் ஏறிட்டு அவங்களுக்கு நுரையீரல் லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதான். லங்ஸ் தானே சொல்லுவாங்க நுரையீரல்னா. ஓகேங்களா? லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து செகண்டரி பொல்யூட்டன் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் ஓசோன் அண்டு ஸ்மோக், புகை. புகையினாலையும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். இன்னொன்று என்னது, கிரவுண்ட் லெவல் ஓசோன் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னா, ஓசோன் லேயர்ல ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அண்டு மேக்னோஸ்பியர்னு சொல்லி ஒன்று பார்த்துருக்கோம். இதில் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் ஓசோன் லேயர் வந்து இருக்கு. அப்பர் ஓசோன் மட்டும்தான் என்ன ஓசோன், குட் ஓசோன் சொல்லுவாங்க. அப்பர் ஓசோன் மட்டும்தான் குட் ஓசோன். லோயர் ஓசோன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட் ஓசோன். ஏன் அப்படின்னா கீழே உள்ள கார்பன் கண்டென்ட் ஃபுல்லாமே எங்க வருது, இந்த ஆக்சிஜனுக்குள்ள வந்து கலக்க வருது. 3 ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்ததான் O3ன்னு சொல்லுவாங்க. அப்ப கீழே வந்து கிரவுண்ட் லெவல்ல என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்பன் கண்டென்ட்டும் இருக்கு. அப்போ ஒரு கார்பன் வந்து என்ன பண்ணிடுது, இதை உடச்சி விட்டு CO2வா மாறி 2 ஆக்சிஜன் அணுக்களை எடுத்துட்டு போயிருது. அதனாலதான் கிரவுண்ட்ல உள்ள ஓசோன் லேயர் ஃபுல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட் ஓசோன் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் என்ன கொடுத்த செகண்டரி பொல்யூட்டன் ஆஃப் கிரவுண்ட் லெவல் ஓசோன் சொல்லியிருக்கு. புரிஞ்சுதா? ஓகே. அதுக்கு எங்கெங்கெல்லாம் பொல்யூஷன் ஏர் எஃபெக்ட் ஆச்சோ அதோட டேட் அண்ட் இயர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 3 மைல் ஐலாண்ட் அண்ட் செர்னோஃபில். செர்னோஃபில் ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து ஃபுகுஷிமா டாய்சி. ஃபுகுஷிமா டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியரோட அணுக்கழிவுகளை ஃபுல்லாமே அந்த இடத்துல போய் கொட்டி அந்த இடத்த ஃபுல்லாமே அசுத்தமாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து செர்னோஃபில் படிச்சிருப்போம்ல, ஐசோமீத்தேல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எம்ஐசின்னு சொல்லியிருப்பாங்களே, போபால் விஷவாயுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்ல. ஸோ போபால்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல வந்து என்ன நடந்திருக்கும்னா ஒரு விஷவாயு வந்து பரவி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எம்ஐசின்னு சொல்லுவாங்க. போபால்ன்ற பிளேஸ்ல ஒரு கேஸ் வந்து வெளியே வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் எம்ஐசின்னு சொல்லுவாங்க. மீத்தேல் ஐசோசைனேட்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கேஸ் வெளியே வந்துட்டு அங்கே இருக்க மக்களுக்கு ஃபுல்லாமே அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல தான் அணுக்கழிவுகள் எங்கெங்கெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்களோ அதோட பிளேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. 3 மைல் தீவு, செர்னோஃபில், அடுத்து ஃபுகுஷிமா டாய்சி. இது டேட்டோடலாம் கேட்க மாட்டான், இதை கேட்பாங்க. இயர் மஸ்ட். ஓகேங்களா? அணுக்கழிவுகளை எங்கே கொட்டி வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஃபுகுஷிமா டாய்ஸ்னா 2011 அண்ட் 1986 அண்ட் 1979. இந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இதில் உள்ள பாக்ஸ் கண்டோட டேட்டா மட்டும் நோட் பண்ணி
ஸோ உக்ரைனில் ஒரு வாட்டி நடந்திருக்கு. இங்கே முன்னாடி நம்ம பார்த்தோம் செர்னோஃபில், ரஷ்யாவோட நியூக்ளியர் ஆக்சிடென்ட். அடுத்து ஹிரோஷிமா நாகசாகியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குண்டு போட்டது, லார்ஜஸ்ட் நியூக்ளியர் 2 குண்டு போட்டிருப்பாங்களே, ஃபேட் மேன் அண்ட் லிட்டில் பாயின்னு சொல்லிட்டு 2 பாம் வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. அதோட நிகழ்வு இன்ன வரைக்குமே அந்த இது அந்த சுவாசத்தினால இதுவாயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு தலைமுறையா அப்படின்னு சொல்லி. அடுத்து ரேடியாலஜிக்கல் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? அவ்வளோ. இது ஒரு டேட்டா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.